கனடா அரசாங்கத்தை ஏமாற்றி $31 மில்லியன் வரி மோசடி செய்த இலங்கை தமிழர்கள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மொன்ட்ரியல் பகுதியில் வசிக்கும் 2 பெண்கள் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் தங்கள் மீதான குற்றத்தை ஒத்துக்கொண்டுள்ளனர். தங்கக் கட்டிகள், போலி நகைக்கட்டிகள் மற்றும் ஒருபோதும் அறிவிக்கப்படாத வரிகளை உள்ளடக்கிய ஒரு திட்டத்தின் மூலம் $31 மில்லியன் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட 9 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் மொன்ட்ரியல் நீதிமன்றத்தில் மோசடி, சதி மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டுகளில் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். சில தனிநபர்கள் முன்னணி நபர்களாக செயல்பட்டு போலி நகைக்கடைகளை அமைத்தனர். எனினும் அவை உண்மையில் நிறுவனங்களாகும். அவர்கள் கனடாவில் வரிவிலக்கு பெற்ற பொருளான தூய தங்க கட்டிகளை கொள்வனவு செய்து அவற்றை உருக்கி நகைகள் மற்றும் பிற உலோகங்களின் கலவைகளுடன் கலந்துள்ளனர். டொரண்டோவில் உள்ள ஒரு சுத்திகரிப்பு நிறுவனம் மோசடி செய்பவர்களிடமிருந்து புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த பொருட்களை வாங்கி அவர்களுக்கு விற்பனை வரிகளை செலுத்தியது. இந்த திட்டத்தில் ஈடுபட்டுள்ள 6 நிறுவனங்கள் இந்த வரிகளை அவை அமைந்திருந்த கியூபெக்கில் அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் இது ஒருபோதும் செய்யப்படவில்லை என அவர்கள் ஒப்புக்கொண்டனர். இந்த நிதிகள் சில நேரங்களில் லாபமாக பணமாக்கப்பட்டன. ஆனால் ஏனைய சந்தர்ப்பங்களில் அவை இந்த திட்டத்தில் மீண்டும் முதலீடு செய்யப்பட்டன. இது நிறுவனங்களின் நிதி திறன்களை தொடர்ந்து விரிவுபடுத்தியது. இந்த வலையமைப்பின் முக்கிய நபராக ரவி ஜெயக்குமார் குருகுலராஜா என்பவர் செயற்பட்டுள்ளார். 730 மோசடி பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டுள்ளன. இதனால் அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய $31 மில்லியன் வரி கிடைக்காமல் போயுள்ளது. மேலும் இந்த மோசடியில் தொடர்புபட்ட பாலகுமார் ஆறுமுகம் என்பவருக்கு சொந்தமான போலி நகைக்கடை இந்த தொகையில் 1/3 பங்கை கொண்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் 37 வயதான அந்த நபர் கியூபெக் வருவாய் திணைக்களத்திடம் குறைவான வாக்குமூலங்களையே வழங்கியிருந்தார். 2018ஆம் ஆண்டு மொன்ட்ரியல் போலீசார் இந்த மோசடி தொடர்பில் முதல் விசாரணையை ஆரம்பித்திருந்த நிலையில் அப்போதே சிலரை கைது செய்திருந்தனர். ஏராளமான கணக்கியல் பதிவுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதேபோல் புதிய நகைகளும் கைப்பற்றப்பட்டன. ஒரு கழிவு கொள்கலனில் தங்கத்தை உருக்கும் உபகரணங்களையும் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர்.